வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Crave ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்டனி ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூலோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 11th சாப்டர் பார்க்கலாம். ஈகோசிஸ்டம், டீகம்போசிஷன் அண்ட் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். இதுக்கு கீழே கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இங்கே அசைன்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு பார்ட் கூட இதில் இருக்குது. டீகம்போசிஷன் அண்ட் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள். இது கீழே இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இங்கே அசைன்மெண்ட்டில் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்க்கு பாண்ட் ஈகோசிஸ்டமை நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் ஒன் மேட்ச் த ஃபாலோயிங்க்கு வித் ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கேன். லோடிக் ஸ்ட்ரீம், லென்டிக் பாண்ட், டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்துக்கு டெசர்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம் அதுக்கு பேடி ஃபீல்டுன்னு எழுதிக்கலாம். அடுத்து தேர்ட் ஒன் ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், பிகாஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர் டைரக்ட்லி ஃபீட் டு ப்ரைமரி கன்சியூமர்ஸ், த ரிமூவல் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் லீட் டு ஃபால் இன் கன்சியூமர்ஸ். அடுத்து ஃபோர்த் ஒனோட ஆன்சர் எஸ், தேர் ஆர் 4 types ஆஃப் கன்சியூமர்ஸ்: ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். ஃபிஃப்த் ஒன்க்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ecosystem, supporting various food webs, recycling nutrients between biotic and abiotic factors, maintain the flow of energy with the help of the carbon cycle, water cycle, nitrogen cycle and oxygen cycle. Decomposition and biogeochemical cycle. இது கீழே கொடுத்துருக்கிறது பார்க்கலாம் அசைன்மெண்ட்டில். First one, yes, nutrient is essential for an organism because all organisms require nutrients for their growth, development, maintenance and reproduction. அடுத்து second one, decomposes. Example வந்து bacteria and fungi. Third one, steps of decomposition என்னன்னா fragmentation, catabolism, leaching or elevation, humification, mineralization. ஃபோர்த் ஒனோட ஆன்சர் நம்ம ட்ரூன்னு எழுதிக்கலாம். 12th சாப்டர் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், குளோபல் வார்மிங் அண்ட் அஃபாரஸ்ட்ரேஷன். இது கீழே இருக்க கொஸ்டின்ஸ். எவாலுவேஷனில் 6 கொஷின்ஸ் இருக்குது. அடுத்து இது கீழே இருக்க சப்டிவிஷனான ஃபாரஸ்ட்ரி, அதில் அஃபாரஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். இதில் இருக்க கொஷின்ஸ் ஒரு 4 கொஷின்ஸ் உங்களுக்கு எவாலுவேஷன் பார்ட்டில் இருக்குது. எவாலுவேஷன் பார்ட்டில் ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் ட்ரூ, செகண்ட் ஒன்க்கு ஈத்தேன் C2H6 அண்ட் தேர்ட் ஒன்க்கு எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங்க்கு இங்கே 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. லோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, ஸ்ட்ராங் ஸ்டார்ம்ஸ் அண்ட் இன்டென்ஸ் ஃப்ளட் டேமேஜ், rise in global temperature which causes sea levels to rise as polar ice caps and glaciers begin to melt, causing submerge of coastal cities in many parts of the world. Drastic change in weather patterns, change in flowering and pollinators. Fourth oneக்கு alternatives to control global warming என்ன வரும் பார்த்தீங்கன்னா increasing the vegetation cover, grow more trees, reducing the use of fossil fuels and greenhouse gases, developing alternate renewable sources of energy, minimizing uses of nitrogenous fertilizers and aerosols. Fifth oneக்கு the gases that capture heat are greenhouse gases. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு. சிக்ஸ்த் ஒன் greenhouse effect. It is a process by which radiant heat from the sun is captured by gases in the atmosphere that increase the temperature of the earth ultimately. அடுத்து ஃபாரஸ்ட்ரி அண்ட் அஃபாரஸ்டேஷன் அந்த இதில் வரது பார்க்கலாம். எவாலுவேஷன் பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன் ஃபாரஸ்டேஷன்னா என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் எய்தர் க்ரோயிங் or existing forest or establishing forest growth on areas that either had forest or lacked in naturally. இட் ஓகே, இது சாரி நான் வந்து இன்னுன்னு சொல்லிட்டேன். செகண்ட் ஒன் சிப்கோ மூமெண்ட். பீப்புள் ப்ரொட்டஸ்டட் பை ஹக்கிங் ட்ரீஸ் டுகெதர் விச் வேர் ஃபெல்ட் பை எ ஸ்போர்ட்ஸ் குட் கம்பெனி. இட் வாஸ் ஸ்டார்டட் பை த ட்ரைபல் உமன் ஆஃப் ஹிமாலயாஸ், லேட்டர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு சிப்கோ மூமெண்ட் பை சுந்தர்லால் பகுகுணா.
அடுத்து third one, trees in the forest provide microclimate for crops and maintain O2 to CO2 balanced atmospheric temperature and relative humidity. அடுத்து fourth one, objectives of afforestation என்னன்னா to increase forest cover, planting more trees, regeneration of indigenous herbs or shrubs, raising bamboo plantations. 13th chapter, rainwater harvesting and organic agriculture. இதுக்கு கீழே இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு அசஸ்மெண்ட்டில் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரில் இங்கே அசஸ்மெண்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் இருக்குது. அடுத்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 13th லெசனில் assessment first question, rainwater harvesting. It is a technique of collecting and storing rainwater for future use. Second one ku, lakes nearby Chennai are Sholavaram Lake, Chembarabakam Lake, Pulal Eri and Madurandangam Lake etc. நம்ம first 4 எழுதுனா பண்ணிட்டு போதும், any 4. அடுத்து third one, importance of lakes. Lakes as a storage of rainwater provide drinking water, improves groundwater level. It gives solution to key issues of water management and climatic conditions. அடுத்து fourth one ஓட ஆன்சர் கல்லணை. fifth ஒன்க்கு ground water. ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் இதில் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறோம். லெகுமினஸ் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பீன்ஸ், பீஸ், பீனட்ஸ் அண்ட் லென்டில்ஸ். அடுத்து செகண்ட் ஒன் பயோ ஃபர்டிலைசர். இதில் வந்து எது எழுதலாம்னா ரைசோபியம், மைக்கோரிசே அண்ட் அசோலா. அசஸ்மெண்ட்டில் மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு கொஷின், ரைசோபியம் சாயில் பாக்டீரியா, மைக்கோரிசே ஃபங்கல் ரூட்ஸ் அண்ட் அசோலாக்கு ஆக்வாட்டிக் ஃபர்ன். செகண்ட் ஒன் ஆர்கானிக் ஃபார்மிங். இட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் agricultural system which originated early in the 20th century for changing farming practices. It sustains the health of the soils, ecosystem and people. அடுத்து third one, type of biofertilizers என்ன வரும்னா ரைசோபியம், மைக்கோரிசே அண்ட் அசோலா. ஃபிஃப்த் ஒன்க்கு மைக்கோரிசேல arbuscular mycorrhizae is formed by the symbiotic association between certain Phycomycetes fungi and angiosperm roots. They have the ability to dissolve the phosphates found in abundance in the soil. 14th chapter, plant breeding and food plants. இதுக்கு கீழே இருக்க கொஷின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் ஒரு 3 கொஷின்ஸும் எவாலுவேஷன் பார்ட்டில் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்து ஃபுட் பிளான்ட்ஸ் அப்படின்ற அந்த சப்டிவிஷன் கீழே இருக்க கொஷின் வந்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் ஒரு 3 கொஷின்ஸும் எவாலுவேஷன் பார்ட்டில் ஒரு 3 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 14th லெசனில் எது வருதுன்னா ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி கீழே uses of polyploidy. It exhibit increased hybrid vigor, increase the tolerance to biotic and abiotic stresses. Third one, types of hybridization. Intravarietal hybridization, cross between the plants of same variety. Example, rice. Intravarietal hybridization intervarietal இது cross between the plant of 2 different varieties of the same species. Example, IR8. அடுத்தது பார்க்கலாம். Interspecific hybridization, cross between different species belonging to the same genus. Example, Gossypium arboreum. Intergeneric hybridization crosses between 2 different genera. Example, Raphanobrassica. இங்கே வந்து கிராஸ் போட்டு ட்ரிட்டிகேல்னு எழுதிக்கோங்க. அடுத்து எவாலுவேஷன். ஃபஸ்ட்டு ஒன், நியூ ப்ரீடிங் டெக்னிக்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், plant tissue culture, protoplasmic fusion or somatic hybridization, molecular marking, DNA fingerprinting technique. அடுத்து mass selection. In mass selection, a large number of plants of similar phenotype or morphological characters are selected and their seeds are mixed together to constitute a new variety.
Third one, polyploidy. The plants which possesses more than 2 sets of chromosome are called polyploids. Fourth one க்கு D, Pusacomal brassica. Food plants பார்க்கலாம். Student activityல minor millets அது கேட்டிருக்காங்க. இதுக்கு foxtail millet. Botanical name Setaria italica. Uses என்னன்னு பார்த்தீங்கன்னா strengthening of heart, improves eyesight. Second one இங்கே kodo millet. Kodo milletக்கு botanical name Paspalum scrobiculatum. அடுத்து uses என்னன்னு பார்த்தீங்கன்னா cures constipation, reduces obesity, blood sugar and blood pressure. இங்கே நம்ம third one பார்க்குறோம். Third oneல there are two kinds of oils, namely essential oils and vegetable oils or fatty oils. Essential oilsல என்ன வரும்னா example jasmine, fruits of orange and roots of ginger. Vegetable oilsல example groundnut and sesame. Evaluation partல first one uses of rice. Rice first எதுக்கு யூஸ் ஆகுனா easily digestible calorie rich cereal food. Rice bran oil எதுக்கு யூஸ் ஆகுது used in culinary and industrial purposes. culinary-னா சமையல்ல. husks அப்படிங்கிறது used as fuel in manufacture of packing material and fertilizer. அடுத்து second one temperature fruits and tropical fruits. இதுக்குள்ள difference, these fruits readapted to the climate in middle latitude. Example apple, pear, plum. இங்க tropical fruitsனா these fruits are grows in tropics and need a tropical climate. Example mango, jack and banana. Caffeine enhances release of acetylcholine in brain, which in turn enhances efficiency. It can lower the incidence of fatty liver diseases, cirrhosis and cancer, reduce the risk of type 2 diabetes. 15th chapter fibers, timber, dyes and medicinal plants. இதுக்கு கீழே இருக்க questions நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே உங்களுக்கு எவாலுவேஷன் பார்ட்டில் 4 questions கொடுத்துருக்காங்க. அடுத்து dyes and medicinal plants இதுக்கு கீழேயும் some questions உங்களுக்கு இருக்குது. எவாலுவேஷனில் உங்களுக்கு 3 questions கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இங்கே ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் யூசஸ் ஆஃப் sawdust, shavings and wood flour. இதுக்கு used as mulch in gardening, mulch. Shavings conserve moisture, prevent weeds and grass. Evaluation partல first one, the hard fibrous substance consisting basically of xylem that makes up the greater part of the stems, branches and roots of trees. Second one answer Tectona grandis, TEC and TONA. Third one ku seasoning of wood. It is the process in which moisture content from the wood is removed. There are 2 types of seasoning, air seasoning and kiln seasoning. Fourth one, fiber cells are elongated and thick walled. Dyes and medicinal plants. Student activity la first one, medicinal plants la keelanelli, botanical name Philanthus amarus. Nilavembukku botanical name Andrographis paniculata. Evaluation la first one ku answer எப்படி எழுதலாம்னா I will suggest henna as an alternative. Second one, king of bitters, நிலவேம்பு. botanical name என்னன்னா Andrographis paniculata. Third one B, Philanthus amarus. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் Crave Study தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Stay tuned at Crave Study Tamil.